Hi friends, welcome back to my channel More Than a Housewife. First of all, subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல கண்டென்ட்லாம் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். வீடியோஸும் கண்டினியூஸாக வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? 24 hours போதுமா ஹவுஸ் ஒய்ஃப் லைஃப்க்கு? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த கொஷினுக்கான ஆன்சர் போதாது. 24 ஹவர்ஸ்லாம் போதாது. அதாக தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் போதுங்க. அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிற சின்ன டிப்ஸ்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? மார்னிங் நீங்கள் கிச்சனுக்கு வர போகிறீங்கன்னா நைட்டே க்ளீனாக இருக்கணும். கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு. எல்லா வீடியோலும் இதே தான்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு நாள் மட்டும் க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகும்போது எவ்வளோ மைண்டு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வேலை செய்ய தோணும். ஏன்னா காலையில் நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே ஷிங்கில் பாத்திரம் அப்படி ரொம்ப கிச்சன் ரொம்ப க்ளீன் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் அப்செட் ஆகிடும், டென்ஷன் தான் ஏறும். எல்லாருமேலேயும் நம்ம கோவத்தை காட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் நைட்டே முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக இல்லைனா கூட ஓரளவுக்காவது க்ளீன் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக ஷிங்கில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா காலையில் நம்ம எழுந்து சமைக்கும்போது முக்கியமாக நம்மளுக்கு பாத்திரம் தான் அதிகமாக தேவைப்படும். ஒவ்வொன்றா நம்ம வாஷ் பண்ணி அப்படி பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஷிங்க்கு ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு படுங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா? மறுநாள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஹெவியாக செய்ய போகிறீங்கன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் முன்ன நாள் நைட்டே கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாக்கா ரொம்பவே பெஸ்ட்டு. வயசானவங்களாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கொடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே குட்டீஸோட ஹெல்ப் கூட நம்மளுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், செய்யறதுக்கு விருப்பம் இருந்தால். அப்படி பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு கட்டிங் டைம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். நான் சொல்கிறது வெங்காயம் தக்காளி எல்லாம் தவிர்த்து மொத்ததெல்லாம் இப்போது ரெடி பண்ணி வச்சா நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது சட்னி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது டின்னருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நைட்டு தானே சாப்பிட போகிறோம், எதுவும் ஆகாது. சூடு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நைட்டு டின்னருக்கு நீங்கள் எதுவும் தொட்டுக்க செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட்டு தோசை சப்பாத்தி எது தேவையோ நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை காலையில் குருமா சாம்பார் அந்த மாதிரி வைக்க போகிறீங்கன்னா அதை ஆஃப்டர்நூனுக்கு சாப்பாட்டுக்கு ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் மதியம் எதுவும் சமைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு சாப்பாடு மட்டும் சுட வடித்தா போதும். இப்படி 2 டைமுக்கு சேர்த்து சமைச்சு பாருங்கள். நிறைய உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். 3 வேளையும் போய் கிச்சனில் உட்காந்து சமைச்சிட்டே இருக்கணுன்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? சமைக்கும்போது அதிகமாக பாத்திரம் சேர்த்துக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி அழைக்கிறீங்கனாக்கா அதுக்குன்னு தனித்தனியாக பவுல் எடுக்காமல் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை அழிச்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொத்தமல்லி போட்டு அழிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளி அலச போகிறீங்களா, அதை பார்த்துக்கலாம். தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஆனால் பாத்திரம் மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியாக பாத்திரம் தான் நம்மளுக்கு விழும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? மோஸ்ட்லி நம்ம சமைக்கும்போது ஃபஸ்ட்டே சில பேர் சாம்பார்லாம் வச்சுருவாங்க, பொரியல்லாம் வச்சுருவாங்க. லாஸ்ட்டாக தான் ரைஸ் வைப்பாங்க. நான்லாம் லாஸ்ட்டாக தான் சாப்பாடு செய்வேன். அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா சாப்பாடு வச்சுட்டு எப்படியும் ஷிங்கில் நம்மளுக்கு பாத்திரம் இருக்கும், அது அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடும் நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், பக்கத்தில் இருக்கிற ஷிங்கில் இருக்கிற பாத்திரமும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுற மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்குன்னு தனித்தனியாக டைம் ஒதுக்காமல் மொத்தமாக நம்ம கிச்சன் வேலையை முடிச்சுட்டு வெளியே போகிறதுன்றது ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்ப்போமா? காலையில் எழுந்த உடனே வீடு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுற ஆளா நீங்கள்? அப்போ உங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும் இந்த டிப்ஸு. காலையில் எழுந்த உடனே பசங்க ஸ்கூலுக்கு போகாமல், ஹஸ்பண்ட் வெளியே போகாமல் எந்த ஒரு க்ளீனிங் ஒர்க்கும் வீட்டில் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அவங்க போகிற அவசரத்தில் திரும்ப வீடு 2ஆக தான் போகுது கண்டிப்பாக. அதனால் க்ளீனிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணுமோ அவங்கள வெளியே கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ வீடு நல்ல க்ளீனாக நீட்டாகவே இருக்கும், திரும்ப குட்டீஸ் வீட்டுக்கு வர வரைக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை உங்கள் வீட்டை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்.
அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? சமைக்கும் பொழுது நம்ம ஒழுங்கா சமைக்கிறோமோ இல்லையோ, லாஸ்ட்டா சமைச்சு முடிச்சுட்டு அந்த கவுண்டர் டாப்ப பார்த்தா, வெங்காயம் தோலு, தக்காளியோட வேஸ்டேஜு, காய்களோட வேஸ்டேஜ் அப்படி இப்படின்னு நெறைய இருக்கும். தலையே சுத்திடும். சமைச்சு கூட முடிச்சுருவோம் ஈஸியா. ஆனா அந்த கிச்சன கிளீன் பண்ணணும், அந்த கவுண்டர் டாப்ப கிளீன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், பக்கத்துல ஒரு கவர் வச்சுக்கோங்க. வேஸ்ட்டு கவர் வச்சுட்டு, நீங்க கட் பண்றதெல்லாம் கையோட அதில போட்டுட்டு வந்தீங்கனாக்கா, சுத்தமா கவுண்டர் டாப்ல வந்து குப்பையே இருக்காது. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து. நான் வந்து அப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டா அத கிளீன் பண்ணணுன்றது வந்து பெரிய வேலைங்க கண்டிப்பா. அதனால பக்கத்துலயே கவர் வச்சுட்டு நீங்க அதெல்லாம் வந்து வேஸ்டேஜ்லாம் அதில போட்டுட்டு வாங்களேன். லாஸ்ட்டா ஒரு மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டா முடிஞ்சு போச்சு கதை. இத வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்ப்போமா? எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வைக்கிறது. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டனான விஷயம். இதில என்ன இம்பார்ட்டன்ட்னாக்கா, இப்படி தாங்க வந்து வீடு மெஸ்ஸி ஆகுறது. நம்ப ரூம்ல ஒரு பொருள் இருக்கும். அத ஹாலுக்கு எடுத்துட்டு வருவோம். ஹால்ல என்ன பண்ணுவோம், அங்கேயே எங்கேயாவது செல்ஃப்ல வச்சுருவோம். அகைன் அது ரூமுக்கு போறதுக்கு 1 நாள் 2 நாள் ஒரு நாள் 2 நாள் ஆகுமா? இல்ல நீங்க எப்போ கிளீன் பண்றீங்களோ அப்ப தான் எடுத்துட்டு போய் வைப்பீங்க. அந்த மாதிரி இல்லாம, நீங்க ரூம்லேருந்து ஹாலுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வரீங்கனாக்கா, கையோட எடுத்துட்டு போய் திரும்ப ரூம்லயே அத சேர்த்துடுங்க. ஹால்லேருந்து கிச்சனுக்கு ஏதாவது எடுத்துட்டு போறீங்கன்னா, திரும்ப ஹாலுக்கே எடுத்துட்டு வந்து சேர்த்துருங்க. அதே மாரி கிச்சன்ல நீங்க உப்பு அதெல்லாம் யூஸ் பண்றீங்கனாக்கா, டக்கு டக்குன்னு அங்க வேலை செய்யும்போதே, ஆ எந்தெந்த இடத்துல எது எது சேர்க்கணுமோ, ஃப்ரிட்ஜில எடுத்துட்டு போய் ஏதாவது வைக்கணுமா, அதெல்லாம் வந்து நம்ப சமைக்கும்போதே கையோட வச்சுட்டோம்னாக்கா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளீன் பண்ற ஒர்க்கே இருக்காதுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? உங்க வீட்ல குட்டீஸ் இருக்கிறாங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவங்கவங்க வேலைய அவங்கவங்கள பார்த்துக்க சொல்லுங்க. பார்த்துக்க பழக்கி விடுங்க. நான்லாம் வந்து என் பசங்க பசங்கன்னு சொல்லி செல்லம் கொடுத்து எல்லா ஒர்க்கும் நானே பண்ணதுனால, இப்ப வரைக்குமே வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே பண்ண வேண்டியதா இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நானே பண்ண வேண்டியதா இருக்கு. முன்ன வந்து அம்மா இருந்தாங்க, ஹஸ்பண்ட் இருந்தாங்க. கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இப்ப அம்மாவும் இல்ல, ரொம்ப தொலைவா இருக்காங்க. ஹஸ்பண்டும் இல்ல வீட்ல அப்படின்னும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எல்லாமே நானே மேனேஜ் பண்ணணும்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசங்கள வந்து அவங்கவங்க வேலைய அவங்கவங்களே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்க சொல்லுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இங்க நம்மளுக்கு அங்கேயும் செய்யணும், இங்கேயும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிபரியா இல்லாம, கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பசங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே ஏதாவது பண்ணிக்க சொல்லுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலில 4 நம்பர்ஸ் தான் இருக்கீங்க அப்டின்னாக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2, 3 கடாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷிங்க்ல ஒரு கடாய் இருக்கு. உடனே நம்ம மைண்ட் செட் என்ன ஆகும்? இன்னொன்னு இருக்குல்ல, அத எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அப்டின்ற மாதிரி ஆயிடும். அது நீங்க ஒரு கடாய் வச்சிருக்கீங்கன்னாக்கா, அத வாஷ் பண்ணி எடுத்து வச்சு தான் ஆகணும் இல்லீங்களா? ஆனா, இது வந்து பால் பாத்திரம் அதெல்லாம் வந்து 2 இருந்தா தான் கம்பல்சரி நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, ஒண்ணுத்திலயே நம்ம திரும்ப திரும்ப அது காய்ச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பால்லாம் வந்து கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால எந்தெந்த பாத்திரம் வந்து நம்மளுக்கு ஒண்ணா வந்து வச்சுக்கணுமோ, அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்திரம் இருக்குன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொன்னா வச்சுக்கணும்னாக்கா, நம்ப டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஏன்னா, நெக்ஸ்ட்டு சமைக்கும்போது தேவைப்படும் அப்டின்றதுக்காக. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? நெறைய பேர் வீட்ல வந்து துணி துவைக்கிறதுன்றது வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஆனா, அதுக்குன்னு ஒரு மிஷின் கூட வந்துச்சு. ஆனா, மிஷின் வந்து கூட அத துவச்ச துணிய எடுத்துட்டு போயிட்டு மேல ஒணத்தணுமே, அந்த ஒரு சோம்பேறித்தனம். ஒணத்தி எடுத்துட்டு வந்த துணிய மடிச்சு வைக்கணுமே, அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். சில பேர் வீட்லலாம் துணியெல்லாம் அப்படியே இருக்கும். மடிச்சு வைக்காம அப்படியே மூட்டை மூட்டையா போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா, என் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா துணி இருக்கவே இருக்காது. இத ஏன் சொல்றேன்னாக்கா, எனக்கு துணி எடுத்துட்டு வந்த உடனே அந்த ஸ்பாட்லயே மடிச்சு வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. துணி எடுத்துட்டு வந்துட்டு, அந்த சூட்டோட வந்து நீங்க மடிச்சு வச்சு பாருங்களேன். அயர்ன் பண்ண மாதிரி அவ்ளோ சூப்பரா இருக்கும். மடிக்க அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நீங்க அதே குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப சுருக்கமா இருக்கும். இந்த ட்ரெஸ்லாம் நம்ம துவைச்சோமா? அப்டின்ட்டு நம்மளுக்கே டவுட் ஆயிடும். அதனால எடுத்துட்டு வந்த கையோட சுட சுட அப்டியே மடிச்சு வைங்க பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு மடிக்கவே. அந்த மடிப்புலாம் அவ்ளோ அழகா உக்காரும். கண்டிப்பா வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? நம்ம என்னதான் கிளீன் பண்ணி வச்சாலும், குட்டீஸ் வந்தாங்கன்னா வீடே 2 ஆயிடும். அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் சொல்லிக் குடுங்க. வீடு கிளீனா இருக்கும்போது, "இப்படி குப்பை போடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. வீடு சுத்தி காட்டுங்க. எவ்வளோ கிளீனா இருக்கு. இப்ப நீ இங்க உட்கார்ந்த இடம் எப்படி இருக்கு பாரு. அப்படி சின்ன சின்ன விஷயம் சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கா தோணும். இப்ப வரைக்குமே என் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்கன்னாக்கா, ஒரு சின்ன கவர் விழுந்தா கூட எடுத்துட்டு போய் வெளிய போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஹோம் ஒர்க் நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன்னு சொன்னா, அந்த இடத்துல பென்சில் சீவணும், ஏதாவது ஒண்ணுனாக்கா எடுத்துட்டு போய் வெளிய தான் எல்லாமே பண்ணிட்டு வருவாங்க. அது வீட்லன்னு மட்டும் இல்ல, வெளிய போனாலும் அவங்களுக்கு அதே ஹேபிட் இருந்தாக்கா நல்லது தானே! அதனால சொல்லிக் குடுங்க. பசங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் கத்துக்கிறதுக்கு. கத்துக்கிட்டாங்கனாக்கா, அது பெரியவங்களா ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இந்த மாரி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து இந்த சின்ன சின்ன வேலை ரீஃபில் பண்ற வேலை ஏதாவது இருந்தாக்கா, அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. சமைக்கும்போது தான் அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ஹரிபரியா நம்ம எல்லாம் செய்யறத விட, இப்போ சும்மா இருக்கிற டைம் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஈஸியா இருக்கும். முக்கியமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அத வந்து கிளீன் பண்ணிட்டு நம்ப அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா, நம்மளுக்கு எப்போ வந்து தக்காளி சாதம் செய்றோமோ, நான்வெஜ் எதுக்கு எடுத்தாலும் வந்து சீக்கிரமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளதாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. வீடு வந்து கிளீனா இருக்கும். வீடு ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். உங்களுக்குன்னு நெறைய டைம் கிடைக்கும். உங்களுக்கு நீங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அஃப்கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ன்னா புலம்பல்ஸ் இல்லாம இருக்காது. யார்கிட்டயாவது ஏதாவது ஷேர் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நெனைக்கிறீங்களா? என்ன உங்க ஃப்ரெண்டா நெனச்சு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஆ தொடர்ந்து என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னும் நல்ல நல்ல கன்டென்ட்டா வருது. பாய்.